ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். டுடேஸ் லஞ்சில் இன்றைக்கி சுட சுட சாதம். இன்றைக்குமே நான் வந்துட்டு குக்கர்லேயே நான் இன்றைக்கி சாதம் வச்சுட்டேங்க. கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ குக்கர்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும் நான் குக்கரில் சாதம் வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக் கிரேவி வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பல் தேங்காய், உங்களுக்கு வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே வணக்கி அதோட அரைக்கும் போது நம்ம வந்து சோம்பும் சேர்த்து அரைச்சிக்கணும். அண்ட் வந்துட்டு வெங்காயம் தக்காளி கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வணக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்புத்தூள், உப்பு அண்டு வந்துட்டு உங்களுக்கு கறி மசால் தூள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். அதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு வேக வச்ச முட்டையை நம்ம அதோடு சேர்த்துட்டு இதில் வந்து முட்டை வந்து உடச்சும் ஊற்றிக்கலாம். அண்டு வந்துட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி அதை ஓடு உரிச்சும் உள்ளே நம்ம போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுத்தோம்னா இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிடும். ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். நான் வந்து எக் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு மட்டும் சிம்பிளாக தக்காளி வந்து கடைஞ்சிட்டேன். ஃபைனலாக ரசத்தோடு நாங்கள் எங்கள் லஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் பாய்.